இன்றைக்கி சிறுவர்கள்னு சொல்லும்போது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது செல்ஃபோன் எடுக்காதீங்க. பெற்றோர் ஆகட்டும், அவங்க படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை சமூகத்தில் இருக்கிற யாருமே அவங்ககிட்ட முதல்ல சொல்கிற வார்த்தை செல்ஃபோனை எடுக்காதீங்க. ஆனால் எந்த சிறுவராவது எந்த வீட்லேயே யாராவது கேட்குறாங்களோ? யாரும் கேட்க மாட்டாங்க. முதல்ல பெரியவங்களே ஃபஸ்ட்டு எடுக்கிறது நிறுத்தது கிடையாது. சிறுவர் எதிர்க்கே அதை வந்து விளையாடி நிற்பாங்க. ஆக ஒரு விஷுவல் மீடியா வந்து சிறுவரை ரொம்ப இழுக்கிற அளவுக்கு இன்றைய இருக்கிற சூழலை மாற்றணும்னா அந்த வார்த்தை மட்டும் போதாது. எடுக்காதீங்கன்னு சொல்கிற வார்த்தை மட்டும் போதாது. அதை தாண்டிய ஒரு பொழுதுபோக்கை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எப்படி செல்ஃபோன் அவங்கள இழுக்குதோ அந்த மாதிரி வேற ஒரு பொழுதுபோக்கை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு பொழுதுபோக்கு தான் பறவை நோக்குதல். பறவைகளை நீங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தினா கண்டிப்பாக அவங்க நாளடைவில் செல்ஃபோன் எடுப்பதை குறைந்துவிடும். அதே அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கும். அது தொடர்பான புத்தகங்களும் பறவை நோக்குதல் கற்றுக் கொடுக்குதாகவும் இந்த காக்கை கூடாரங்கில் பதிவு செய்து கொள்ளலாம். யாருக்கு விருப்பம் இருக்குங்களோ தன்னுடைய பிள்ளைகள் வந்து இயற்கையோடு ஒன்றிய நேரத்துக்கு பறவைகளை பார்ப்பதற்கும் இந்த அரங்கில் வந்து நாங்கள் அதுக்கு அவங்களுடைய நம்பரை கொடுத்துட்டு போனால் நாங்கள் வெளியே ப்ராக்டிக்கலாக செய்யும்போது அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம். இப்படி சுற்றுச்சூழல் தொடர்பாகவும் பெரியவங்கள் தொடர்பாகவும் நாம் பேசக்கூடிய காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் முழுமையாக ஒரு புத்தக அரங்கு மட்டும் இல்லாமல் அது தொடர்பான உயிரினங்களும் தத்ரூபமாக காட்சிப்படுத்தக்கூடியது தான் காக்கைக்கூடு. நன்றி.